வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் ஜெட்ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2025 ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் டியூப்லெக்ஸ் ஹவுஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக 800 ஸ்கொயர் ஃபீட் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் தான் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க லேண்டு. 800 to 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போகும்போது இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் அது ஜாஸ்தியாக போகும். ஸோ அப்போ 800 ஸ்கொயர் ஃபீட்டுன்றப்போ ஸோ அவங்க பட்ஜெட்குள்ளே இருக்கிறதுனால மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தா 800 ஸ்கொயர் ஃபீட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு அவ்வளோதான். ஸோ அந்த லேண்ட் ஏரியாவுக்குள்ளே ஒரு டியூப்லெக்ஸ் ஹவுஸ் ஒரு பட்ஜெட் ஹோம் எப்படி கட்டணும், எவ்வளோ செலவாகுன்றதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டு எல்லாமே ஏற ஆரம்பிச்சிச்சு. மெட்டீரியல் ரேட் முதற்கொண்டு எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஏற ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இப்போ பார்த்தீங்கன்னா 2100 2200 ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கு மேலேயும் போகுது, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. காரணம் என்னென்னா மெட்டீரியலோட ரேட்டு ஏறினது மட்டும் இல்லாமல் லேபரோட ரேட்டும் ஏறிடுச்சு. நீங்கள் கொரோனாக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் பார்த்தீங்கன்னா 900 rupees வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1300 rupees வாங்குறாங்க. ஸோ அதனால லேபரும் கொஞ்சம் ஏறி போனதுனால பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேட்டு ஏற்ற வேண்டிய நிலைமை இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஒர்க்குக்கும் எவ்வளோ ஆகுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 20க்கு 40. 20க்கு 40ன்றது வந்து ஃப்ரண்டேஜ் 20, இப்போ சைடு பார்த்தீங்கன்னா 40, 800 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நம்ம செட்பேக்லாம் போக பில்டப் ஏரியா ப்ளஸ்ஸு ஃபஸ்ட் ஃப்ளோரு, அதுக்கப்புறம் ஹெட்ரூமு, ஃபுல்லாக ஸ்டேர் கேஸ், ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பட்ஜெட்டு, ஒரு டியூப்லெக்ஸ் ஹவுஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ வருதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட். ஸோ பேஸ்மெண்ட்டே நம்ம 6 செக்டராக பிரிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன், பள்ளம் தோன்றது, நம்ம காலை நிப்பாட்டுறதுக்காக தோண்டப்படுற பள்ளம். அது வந்து லேபர்லேயும் அது வந்து லேபர் வச்சும் பண்ணுவாங்க, இல்லை ஜேசிபி வச்சும் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 35,000. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலம் அண்ட் ஃபூட்டிங்னா நம்ம மேட்டு கட்டி, நம்ம இந்த பள்ளம் ஒன்று இடத்துல மேட்டு கட்டி ஸோ காலத்தை நிப்பாட்டி அதை நம்ம வந்து காங்கிரீட் போடுவோம். ஸோ அதுக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா 1,62,000. மூணாவது பார்த்திங்கன்னா கிரேட் பீம்ன்றது நம்ம ஆக்சுவல் கிரவுண்ட் லெவல் மேலே எல்லா காலத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக போடப்படுற பீம் பேர் தான் கிரேட் பீமு. ஸோ அதுக்கு வந்து ஆகிற செலவு பார்த்திங்கன்னா 85,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கு. ஸோ பிரிக் ஒர்க் அந்த கிரேட் பீம் மேலே ஸோ எல்லா காலத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு 3 அடி பேஸ்மெண்ட்டாக இல்லை 4 அடி பேஸ்மெண்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பிரிக் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 49,500 ரூபாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாயில் ஃபில்லிங் நம்ம அந்த பிரிக் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கேப் விட்டு ஸோ அதுக்கப்புறம் சாயில் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு சாயில் ஃபில் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 40,000. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாயில்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ அடுத்தது வந்து இந்த ஆன்டி டெர்மைட் அப்புறம் பிசிசி ஃப்ளோரிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 25,000 ஆகும். மொத்தம் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே நமக்கு ஆகிற செலவு வந்து 3,96,500 ரூபா. ஸோ இந்த 3,96,500 லேபர் இது மெட்டீரியல் மட்டும், ஓகேங்களா? ஸோ லேபர் எவ்வளோ ஆகுன்றது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பிரிக் ஒர்க் பண்ணாமல் காலமு ரூஃபு ஸோ அது மாதிரி வந்து ஃப்ரேம்டு மட்டுமே உருவாக்குறதுனால ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் மட்டுமே உருவாக்குறோம் இல்லையா? ஸோ அதுதான் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 6,50,000 ஆகும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கு. ஸோ பிரிக் ஒர்க்குக்கு ஆகிற செலவு மெட்டீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,95,000 ஆகும். அடுத்தது வந்து பிளாஸ்டிங். ஸோ பிளாஸ்டிங் ஒர்க்கு பூசு வேலைக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 1,10,000 ஆகும். அடுத்தது எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 1,66,000 ஆகும். அடுத்தது பிளம்பிங்க்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 95,000 ஆகும். அடுத்தது பெயிண்டிங் ஒர்க்கு. ஸோ பெயிண்டிங் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா பட்டி ப்ளஸ் டபுள் கோட் பெயிண்டிங்கு, ஸோ ப்ரைமர் இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,40,000 அந்த மாதிரி வரும். அடுத்தது வந்து ஃப்ளோரிங்னா டைல்ஸ் ஒர்க் நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஸோ டைல் ஒர்க்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,40,000 வரும். அடுத்தது டோர்ஸ் அண்ட் விண்டோ யூபிவிசி விண்டோஸ் வரும். டோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நார்மல் டோர்ஸ் தான், ஃப்ளஷ் டோர் தான் வரும். ஸோ அதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 1,52,000 அந்த மாதிரி ஆகும். இதில் வந்து மெயின் டோர் மட்டும் நமக்கு தீக்கு வரும். ஸோ மீதி எல்லாமே வந்து நமக்கு நார்மல் ஃப்ளஷ் டோர் இல்லை மெமரியன் டோர் அந்த மாதிரி தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, நம்ம ஸ்டேர் கேஸ்க்கு போடுறோம் இல்லையா ஆண்ட்ராய்டு. ஸோ அதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 35,000 ஆகும். அடுத்தது நம்ம டெரஸ் ஃப்ளோரிங். ஸோ டெரஸ் ஃப்ளோரிங் வந்து நம்ம மேலே வந்து இன்கேஸ் வந்து சில பேர் வீடு கட்டுற மாதிரியா இருந்துச்சுன்னா வந்து நம்ம தரை மட்டும் வலிச்சு விட சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம தரை மட்டும் வலிச்சு விடுவோம். ஸோ அதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா 40,000 அந்த மாதிரி ஆகும். அடுத்தது வந்து வாட்டர் ப்ரூஃபிங். ஸோ எல்லாமே பாத்ரூமு டெரஸு ஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து வாட்டர் ப்ரூஃபிங்க்கு வந்து நமக்கு ஆகிற செலவு 40,000. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மெட்டீரியல் மட்டுமே ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபர் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. நம்ம 480 ரூபானே போடுவோம், 480 × 1,500 போடுவோம். ஸோ 7,20,000 வந்து லேபருக்கு மட்டும் வரும். ஸோ மொத்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா 28,79,500 ரூபா ஆகும் ஒரு வீட்டுக்கு நம்ம கட்டுற செலவுக்கு. இதிலேருந்து வந்து பில்டரோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 15% போட்டுங்க. ஸோ இதுலேருந்து 15% போட்டிங்கன்னா உங்களுக்கு வர்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4,31,925 ரூபா. இது வந்து பில்டரோட ப்ராஃபிட்டு. ஸோ இதுவே நீங்கள் வந்து 8 மாதம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 8 மாதம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த 8 மாதம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிறதுக்கு டிவைட் பை 8 போடுங்க. இந்த பில்டர் ப்ராஃபிட்லேருந்து டிவைட் பை 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு பில்டருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 53,990 ரூபா. ஸோ 54,000 வச்சுக்கோங்க அரௌண்டாக. ஸோ 54,000 ரூபா ஒரு மந்த்துக்கு பில்டருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இந்த 54,000 ரூபாவும் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் இல்லாத ஒரு ஒர்க் கேட்குறீங்க இல்லை எக்ஸ்ட்ரா ஒர்க் கேட்குறீங்க அப்படின்னு போகும்போது ஸோ இந்த 53,000 ரூபாவும் அந்த 53,000 ஒரு 5,000 6,000 ஸோ அடி வாங்குச்சுன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ஒர்க் கேட்டிங்கன்னா ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய போயிடும் அமௌண்ட்டு. ஸோ அதனால தான் வந்து நிறைய பில்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து பண்ணி தர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆகிற செலவு. இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஆகிற செலவு, ஒரு வீடு மட்டுமே கட்டுறதுக்கு ஆகிற செலவு. இது இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்றது வந்து செப்டிக் டேங்க்கு, சம்பு, காம்பவுண்ட் வால் இதெல்லாம் வந்து தனியாக வரும். இது வந்து ஜஸ்ட்டு பில்டப் ஏரியாவுக்கு மட்டும் வர்ற அமௌண்ட் மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஓவரால் இந்த ஆகிற செலவும் பில்லோட ப்ராஃபிட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,11,425 ரூபா வரும். ஸோ இந்த 33,11,425 ரூபா டிவைட் பை 1,500 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 2,207 ரூபா வரும். ஸோ அதை ரவுண்டப் பண்ணிங்கன்னா 2,200 ரூபா. ஸோ பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 2,200 ரூபா இப்போ வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸு பில்டருங்க வாங்கிறது. இந்த 2,200 ரூபான்றது தான் கரெக்டான ப்ரைஸு. ஸோ இந்த 2,200 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல குவாலிட்டியான வீடு கிடைக்கும், குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு பண்ண முடியும். ஸோ அதுக்கும் கம்மி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு சில ஒர்க்லாம் பண்ணி தர மாட்டாங்க, சில ஒர்க்லாம் வராது. ஸோ அதுவுமே இருக்குது.